ஹாய்ங்க வணக்கம். இன்னைக்கு பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் முருங்கைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு முருங்கைக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தடிமனாக அரைச்சி நல்லா நீட்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு முளத்துக்கு மேலே இருக்குது, என் கைக்கே நீளமாக இருக்குது பாருங்கள். இது நல்லா விளைஞ்சிருச்சு. இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சதை வந்துச்சிருக்கு பார்த்தீங்களா. அதனால் இதெல்லாம் கம்மியாக இருக்குது. அடுத்தடுத்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். 5 முருங்கைக்காய் இருந்துச்சு, ஒரு முருங்கைக்காய் அறுவடை பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக காயாக இருக்குது. 1.5 முழம் இருக்குது என் கைக்கு பாருங்கள். அதையும் அளந்தாச்சு. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்ம முருங்கைக்காய் அறுவடை பண்ணியாச்சு. அத்திப்பழம் பார்க்கலாம். அதுவும் பழுத்த மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் 2-3 நாள் கழித்து அதையும் நான் அறுவடை பண்ணிடுவேன் பாருங்கள். ஒரு குட்டி முருங்கைக்காய் அறுவடை பண்ணேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது 5 காய் இருக்குது மாடி தோட்டத்தில். இதான் ஃபஸ்ட் டைமாக நான் இவ்வளோ நீட்டாக முருங்கைக்காய் அறுவடை பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு 5 காய் நல்லா நீட்டமாக வளர்ந்துருக்கு. இது வெஜிடபிள் வேஸ்ட்டு தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் நிறையா மாட்டு சாணம், ஆட்டு எரு இது மாதிரி கொடுத்தா இன்னும் நிறையா நமக்கு காய்க்கும். அதோடு பாருங்கள் தர்பூசணி பிஞ்சு வச்சுருக்கு. கொடி ஓட்டுறதுக்காண்டி கட்டி விட்ருக்கேன். குட்டி பிஞ்சு இருக்குது. இது பெருசாகுமான்னு தெரில, பார்ப்போம். பாய்ங்க.